திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்து கவியரசர் என்று பெயரெடுத்தவர் கண்ணதாசன். பாத காணிக்கை படத்திற்காக எழுதிய ஒரு பாடலை பார்த்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தனது சந்தேகத்தை கவிஞரிடம் கேட்டுள்ளார். அதற்கு கவிஞர் கொடுத்த விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம். 1962ஆம் ஆண்டு இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் பாத காணிக்கை. ஜெமினி கணேசன், சாவித்ரி, சந்திரபாபு, கமல்ஹாசன், அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைத்திருந்தனர். படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனை எழுதியிருந்தார். படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. படத்தில் பாடல்கள் அனைத்தும் கொண்டாடும் வகையில் அமைந்திருந்த நிலையில் வீடு வரை உறவு என்ற பாடல் ரசிகர்கள் கொண்டாடிய பாடலாக இருக்கிறது. அதேபோல துக்க வீடுகளில் இந்த பாடல்கள் ஒலிக்காமல் இருக்காது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு சோகத்தின் உச்சத்திலிருந்து எழுதப்பட்ட இந்த பாடலின் வரிகளை பார்த்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தனது சந்தேகத்தை கவிஞரிடம் கேட்டுள்ளார். படத்தின் கம்போசிங் நடைபெறும் போது ஒரு கட்டத்தில் படத்திற்கு கனமான ஒரு தத்துவ பாடல் தேவைப்படுகிறது. படத்தில் தாய்மாமனின் பேச்சை கேட்டு அசோகன் தனது தந்தையிடம் சண்டை போட அவர் ஒரு கட்டத்தில் இறந்து விடுகிறார். அதன் பிறகு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் அசோகன் பாடுவது போன்ற ஒரு தத்துவ பாடலை கண்ணதாசன் எழுத தொடங்குகிறார். இடையில் தனது நெருங்கிய நண்பரின் மரணத்தில் நடந்ததை நினைத்து அந்த பாடலை எழுதுகிறார். அதேபோல மரணம் தொடர்பாக பட்டினத்தார் எழுதிய ஒரு பாடலை எளிமையாக தமிழ்படுத்தி கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த பாடலை பாட வந்த டி.எம்.எஸ். பாடல் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் என்று சொல்ல கண்ணதாசன் பட்டினத்தார் பாடல் என்று சொல்லுகிறார். அப்போது பட்டினத்தார் தனது பாடலில் கடைசி வரை செய்த பாவமும் புண்ணியமும் தான் கூட வரும் என்று எழுதியிருப்பார். ஆனால் நீங்கள் கடைசி வரை யாரோ என்று எழுதியிருக்கீங்க ஏன் என்று கேட்கிறார். இதை கேட்ட கண்ணதாசன் கடைசி வரை பாவமும் புண்ணியமும் தான் வரும் என்று சொல்ல பட்டினத்தார் போல் ஒரு ஞானிதான் வேண்டும், ஆனால் நான் ஞானி அல்ல, சாதாரண மனிதன், அதனால் தான் கேள்விக்குறியுடன் முடித்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.